வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். தமிழ் சென்டென்ஸ்லேருந்து எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸாக மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது கண்டிப்பாக உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த உதவும். இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டெவலப் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்ப்போம். என்னால் உன்னை பற்றி நினைப்பதை நிறுத்த முடியாது. இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேனாட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. திங்க் பண்ணுறதுன்னா நினைக்கிறது. என்னால் உன்னை பற்றி நினைப்பதை நிறுத்த முடியாதுன்னா ஐ கேனாட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. ஐ கேனாட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஃபோனில் பேசியது யார்? இதை எப்படி கொஸ்டின் பண்ணலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹூ வாஸ் ஆன் தி ஃபோன். ஹூ வாஸ் ஆன் தி ஃபோன்னா ஃபோனில் பேசியது யார். இதை டைரெக்டாக மீனிங் எடுக்கக்கூடாது. ஹூ வாஸ் ஆன் தி ஃபோன்னா ஃபோனில் இருந்தது யாருங்கிறதோட ஃபோனில் பேசியது யாருன்னு அர்த்தத்தை குறிக்கும். ஹூ வாஸ் ஆன் தி ஃபோன், ஃபோனில் பேசியது யார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இனி எனக்கு தேவையில்லை. இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? ஐ டோன்ட் நீட் யூ எனிமோர். எனிமோர்னா இனி. நீ இனி எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஐ டோன்ட் நீட் யூ எனிமோர். ஐ டோன்ட் நீட் யூ எனிமோர் அப்படின்னா நீ இனி எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் யூ எனிமோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் நாளை உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் மீட் யூ டுமாரோ. மீட் பண்ணுறதுனா சந்திக்கிறது. நான் நாளை உன்னை சந்திக்கிறேன்னா ஐ வில் மீட் யூ டுமாரோ அப்படின்னா நான் நாளை உன்னை சந்திப்பேன் அல்லது சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ கேனாட் லிவ் விதவுட் யூ. லிவ் பண்ணுறதுன்னா வாழ்கிறது, வசிக்கிறது அப்படி சொல்கிறோம்ல. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னா ஐ கேனாட் லிவ் விதவுட் யூ. ஐ கேனாட் லிவ் விதவுட் யூ அப்படின்னா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுக்கு ஃபோன் செய்ய இது சரியான நேரம் இல்லை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிலத்தில், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு ஃபோன் ஹிம். அவனுக்கு ஃபோன் செய்ய இது சரியான நேரம் இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு ஃபோன் ஹிம் அப்படின்னா அவனுக்கு ஃபோன் செய்ய இது சரியான நேரம் இல்லை. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் என்னை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறான் அல்லது கிண்டல் செய்கிறான், கேலி செய்து கொண்டிருக்கிறான்ங்கிறோம்ல. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீஸ் டீசிங் மீ. ஹீஸ் டீசிங் மீன்னா அவன் என்னை கிண்டல் செய்கிறான் அல்லது கேலி செய்து கொண்டிருக்கிறான். டீஸ் பண்ணுறதுனா கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறதுங்கிற அர்த்தத்தை தருகிறது. அவன் என்னை கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறான்னா ஹீஸ் டீசிங் மீ. He is teasing me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். உனக்காக எதையும் என்னால் செய்ய முடியும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ கேன் டூ எனிதிங் ஃபார் யூ. ஐ கேன் டூ எனிதிங் ஃபார் யூன்னா உனக்காக எதையும் என்னால் செய்ய முடியும். உனக்காக எதையும் என்னால் செய்ய முடியும். இதை எப்படி சொல்லலாம்னா, ஐ கேன் டூ எனிதிங் ஃபார் யூ. ஐ கேன் டூன்னா என்னால் முடியும். உனக்காக எதையும் என்னால் செய்ய முடியும்னா ஐ கேன் டூ எனிதிங் ஃபார் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்று எப்படி இருக்கிறீர்கள். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹவ் ஆர் யூ டுடே. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறோம்ல. இன்று எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம்ல. இதை எப்படி சொல்லலாம், ஹவ் ஆர் யூ டுடே அப்படின்னா இன்று எப்படி இருக்கிறீர்கள். How are you today அப்படின்னா இன்று எப்படி இருக்கிறீர்கள். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அது எப்போது நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ வென் இட் ஹேப்பன்ட். ஹேப்பன்னா நேரிடுறது, நடக்கிறது. அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேப்பன்ட். அது எப்போது நடந்தது என்று எனக்கு தெரியவில்லைன்னா ஐ டோன்ட் நோ வென் இட் ஹேப்பன்ட். ஐ டோன்ட் நோ வென் இட் ஹேப்பன். அது எப்போது நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஸோ இந்த சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.